வணக்கம். பருவநிலை மாற்றத்தால் இழப்பு மக்காசோளம், நெல் பயிர், கரும்பு ஆகிய பயிர் காப்பீடு வழங்காததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 45 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் டெல்டா பகுதியாக உள்ள திருமானூர் ஒன்றியத்தில் கடந்த ஆண்டு புல்லாமடி வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடாத காரணத்தால் பல்வேறு கிராமங்களில் மானாவாரி பயிர்களான மக்காசோளத்தை விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தனர். குறிப்பாக கீழப்பலூர் பிரிவிற்கு உட்பட்ட கீழக்கவட்டாங்குறிச்சி, சன்னாவூர், பலியானத்தம், கோவில் எசனை உள்ளிட்ட 19 கிராமங்களின் மக்காசோளத்தை விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தனர். மேலும் மக்காசோளம் பயிர்களுக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்திருந்தனர். இந்நிலையில் உரிய காலத்தில் மழை பெய்யாத காரணத்தால் மக்காசோளம், நெல், கரும்பு உள்ளிட்ட பயிர்களின் மகசூல் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. ஆனால் மகசூல் பெருமளவில் பாதிக்கப்பட்ட மக்காசோளத்திற்கு இதுவரை காப்பீட்டுத் தொகை தமிழக அரசு வழங்கவில்லை. மேலும் இதேபோல் மக்காசோளத்தில் மகசூல் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பகுதிகளுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு மட்டும், குறிப்பாக கீழப்பலூர் வருவாய் பகுதிகளுக்கு உட்பட்ட 19 கிராமங்களுக்கு மட்டும் காப்பீடு தொகை வழங்காததை கண்டித்து நேற்று கீழக்கவட்டாங்குறிச்சி கிராமத்தில் அரியலூர் புல்லாம்படி சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தமிழக அரசை கண்டித்து மாவட்ட வேளாண் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் கோஷங்கள் எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்த திருமானூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் விவசாயிகள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்ததை அடுத்து விவசாயிகளை அப்புறப்படுத்தி விவசாயிகளை குண்டுக்கட்டாக தூக்க முயற்சித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் சாலையில் படுத்து போராட்டத்தை தொடர்ந்தனர். எனினும் அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 45க்கும் மேற்பட்ட விவசாயிகளை குண்டுக்கட்டாக தூக்கி அரசு பஸ்ஸில் ஏற்றி கைது செய்தனர். பின்னர் அவர்கள் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர். இதனால் அரியலூர் புல்லாம்படி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் பிளாக்கு உட்பட்ட கவட்டாங்குறிச்சி கிராமத்தில் நாங்கள் கடந்த ஆண்டு நெல்லுக்காக பயிர் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம். கிடைக்கல. இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, 3 ஆண்டாகவே கட்டிட்டு வரோம். எங்களுக்கு கிடைக்கல. சரி, போன வருஷம் தண்ணி வரல, விலை இல்லை, அரசு இழப்பீடும் கிடைக்கல, வறட்சி நிவாரணமும் கிடைக்கல. அதனால் நாங்கள் சாலை மறியல் பண்ணோம். காவல்துறை கைது பண்ணி எங்களை திருமணத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க அரேஞ்சு பண்ணாங்க. வேளாண்மை துறை அலுவலரில் அவங்க வந்து பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அவங்க மோசடியான புள்ளிவரம் கொடுக்குறாங்க. போன வருஷம் தண்ணி வரல, மழை இல்லை, ஆனால் கூடுதல் மகசூல்னு புள்ளிவரம், தவறான புள்ளிவரம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதே மாதிரி தான் கரும்பில் சீக்கு, அந்த சீக்குக்கு இழப்பீடும் தரல, இன்சூரன்ஸ் தராமல், அதனால் கரும்பே இப்போ அரியலூர் மாவட்டத்தில் இல்லை, ஆலையே 3 நிலையில் இருக்குது. அந்த மாதிரி இந்த நெல் அந்த நிலையை நோக்கி நகர்ந்தோன்னே எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. பக்கத்து மாவட்டத்திலாம் இழப்பீடு ஓரளவுக்கு போதும், அந்த ஓரளவுக்கு கொடுத்துறாங்க. அந்த சொற்ப இழப்பீடும் அரியலூர் எங்கள் கீழப்பலூர் பிளாக்கு சுத்தமாக கொடுக்கல. அதனால் விரக்தியில் விவசாயிகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறோம். அதனால் காலையில் நாங்கள் 8 மணிக்கு அங்கே சாலை மறியலில் ஈடுபட்டு அங்கே உள்ள 2 பஸ்ஸை அரியலூர் தஞ்சாவூர் போகிற வண்டியை மறித்தோம். இப்போ இங்கே திருமானூரில் இருக்கிறோம், இப்போ மண்டபத்தில் இருக்கிறோம். அவங்க மோசடியான நாங்கள் புள்ளி விவரம் கேட்டு வரல, எங்களுக்கு இழப்பீடும் வேணும், அரசோட நிவாரணமும் வேணும் வந்தோம். இவங்க மோசடியான புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, தண்ணி வராமல் மழை பெய்யாமல் எப்படி இவ்வளோ மகசூல் வந்தது? எங்கள் பகுதி வளமான மண்ணு இல்லை, இதில் அபரிதமான மகசூல் வந்ததுன்னு இப்போ புள்ளி விவரம் கொடுத்துறாங்க. 3 வருஷமாக ஏன் வரல? 3 வருஷம் கட்டுறோம், 1 வருஷம் கூட இழப்பீடு வரல. 3 வருஷமாக அவங்க பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாதனால நாங்கள் போராட்டத்தை தொடர்றதாக முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்தது கீழப்பலூர் வருவாய் கிராமத்துக்கு இது பிளாக்கு உட்பட்ட எல்லா கிராமத்துலையும் பண்ணலான்னு இருக்கோம். அரியலூரையும் கலெக்டர் சந்தித்து மனு கொடுத்து இதுக்கான இவங்க மேலே நடவடிக்கை, தவறான மோசடியான புள்ளி விவரம் கொடுத்தவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு கலெக்டர் வேளாண்மை குறைத்தீர் கூட்டத்தில் சந்திக்கலாம்னு இருக்கோம். உதயகுமார், தென்னிந்திய நதிகள் விவசாய சங்கம். உதயகுமார், தேசிய தென்னக நதிகள் இணைப்பு விவசாய சங்கம்.